இந்த தற்குறி அந்த வார்த்தை இருக்குது தானே, இது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போய்க்கொண்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இப்போ தமிழ் கம்யூனிட்டிக்குள்ளே போய்க்கொண்டிருக்கு. இது வந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இல்லாட்டி அதுக்கு முதலே இருந்துச்சு, எனக்கு வடிவா ஷுவர் இல்லை. ஆனால் அது உண்மையான அர்த்தம் என்ன? ஸோ இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் பேர்ட்டு கேட்டுருக்கீங்க, அந்த வீடியோ பார்ப்போம். இப்போ சமீப காலமா ஒரு புது ஒரு ஒரு 4 எழுத்து வார்த்தை ஒன்று வந்திருக்கேன், தற்குறி அப்படின்னு. என்ன எதுக்காக அப்படி சொல்றாங்க? இது ஆர்வ கோளாறா? கொஞ்ச நாளாவே வந்து தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்படுறோம். தற்குறினா என்னன்னு? ஒன்னும் தெரியாதவங்க பேரு தற்குறிம்பாங்க. தற்குறினா ஒன்னும் தெரியாதவங்க தான் தற்குறி. 4 பேர் வந்து டீசெண்டா இருக்கும்போது ஒருத்த மட்டும் பேக் மாதிரி பேண்ட்டுக்கும் சட்டைக்கும் காம்பினேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கண்ணாடி போட்டுட்டு வந்தா இது யார் ஏதாவது ஒழுங்கா வேலை செய்யலன்னா அவங்கள பார்த்து தற்குறின்னு. வேலை வெட்டி இல்லாம அடுத்தவங்க கதையை புரிஞ்சு அடுத்தவங்க மனசை நோய் கிடைக்கிறவங்க தற்குறி. தற்குறினா ஒண்ணுத்துக்கு உதவாதவன், அடுத்தவங்கள தப்பா சொல்றான் பாருங்க, அவன் தான் தற்குறி. தற்குறினா வந்து எதுவுமே ஒரு அறியாமை, ஒரு சிந்தனை இல்லாம வந்து ஒரு செயல போய் ஒரு ஈடுபடுறது. ஒரு வேலை சொல்லி செய்யாம போறாங்களே அவங்கள சொல்லுவாங்க. தெரியாம தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க அவங்க. தற்குறின்னா அதுதான் எல்லாமே தெரியாம தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்க. செல்ஃபிஷா அந்த தனம் பண்றது வந்து சொசைட்டியை பாதிக்குதா இல்லையான்னு தெரியாம தான் செய்யற செயல் ரைட்னு செய்யறவங்க தற்குறி. தற்குறி நமக்கு மட்டும் யோசிக்கிறது எல்லாமே, மத்தவங்க இல்லாம எல்லாமே நமக்காக யோசிக்கிறது எல்லாமே. ஸோ இந்த தற்குறிக்கு நல்ல நல்ல ரீசன் தான் சொல்கிறாங்க. ஸோ தற்குறின்றது உண்மை என்னென்னு பார்க்க போனோம்னா, இப்போ என்ன தெரிஞ்ச சொல்கிறேன், நான் சரியா பிள்ளையான்னு தெரியா, இப்போ நான் சொல்கிறது பிள்ளையா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். ஸோ அப்போ எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அந்த காலத்தில் வந்து எழுத தெரிஞ்சாக்கள் வந்து சைன் வைக்கணும், சிக்னேச்சர். ஸோ எழுத தெரியாத ஆக்கள் வந்து சிக்னேச்சர் வைக்கலாந்தபடியாக அவங்கள ஒரு குறியீடு வைக்கிறது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறியீடு அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த குறியீடை தான் தற்குறி என்று சொல்லி சொல்கிறவங்க. ஸோ அதை தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கூட. ஆனால் குறியீடு வந்து புதுசாண்டா இல்லை. இப்போ மொழியல் வர்றதுக்கு முதல் குறியீடு தான் ஆக்கள் பாவிச்சவை, எஜிப்தியன்ஸ் கூட பாவிச்சவை. நான் அப்படித்தான் இருந்தது, மனிதர் முந்தி குறியீடு மூலமாக தான் கம்யூனிகேஷன் இருந்தது. ஆக்கள் ஒரு விஷயத்த படித்தது அது வந்து ஏன்ஷியன்ட் ட்ரைபலுக்குள்ளே இருக்குது உலகம் ஃபுல்லாக. ஸோ குறியீடை பேஸ் பண்ணி தான் இருந்தது எழுத்துக்கள் முந்தி. ஸோ இந்த மொழி வர்றதுக்கு முதல். ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்காரங்க சொல்கிறாங்களே இந்த தற்குறிக்கு ஒவ்வொரு பயிலாக அடிச்சு விட்றான்னா, உங்களோட பயிலாவை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம்.